கோவிலே கௌடதேனमध्ये कृपावता कल्पितसंविधानं लक्ष्म्यासमालिङ्गितवामभागं लक्ष्मीसुन्दरं शरणमध्ये मोहन षडगोपाय रङ्गनाथरत्नं श्रीरङ्गवीरवेदान्ताने रङ्गनारायणं तथा सर्वेभ्यः स्वागतं பழைய மாதிரி சந்தேகம் இருந்தா கேளுங்க பேஜ் நம்பர் 19 குணசந்தி அதை பார்க்கணும் குணஹ அப்படின்னா ஏ ஓ அல் அல் என்ன சொல்ற குணம் குணவர்ணம் குணஹன்னா குணவர்ணம் பேரு சில எழுத்துக்களுக்கு குணஹ பேர் வைக்கிற அந்த குணவர்ணங்கள் என்ன அப்படின்னா ஏ ஓ அல் அல் நியாயமா இது ஒரு ஆதான் இதுதான் ஆனா இப்போ உங்களுக்கு ஈஸியா ஃபீல் பண்ணணும் ஏன்னா ருடைய சாவத்து அரு அல்லுன்னு வரப்போகுது அதனால இதுன்னு அருன்னு ஒருத்தனே எழுதுறேன் எழுத்துக்கள் குண எழுத்துக்கள் ஏ ஓ அரு அது 4 வச்சுக்கணும் எங்கன்னா குணம் வருது அப்படின்னு சொன்னா இந்த 4 எழுத்துக்குள்ளதான் ஒரு எழுத்து அந்த ஸ்தானத்துக்கு ஒரு அர்த்தம் குணவர்ணங்கள் 4 சில இடத்துல குணம் வரும்னு சொல்லிடுவா எந்த எழுத்துக்கு இந்த எழுத்து குணம் வருது அப்படின்னு சொல்லிட்டானா எந்த எழுத்து இருக்கோ அந்த எழுத்துக்கு சமானமா எது சூட்டபிள் ஆகுமோ எந்த எழுத்து போயிட்டு குண எழுத்து வரப்போறதோ அந்த போற எழுத்து எந்த எழுத்தோ அந்த எழுத்துக்கு எந்த எழுத்து இந்த 4 எது சூட்டபிள் ஆகுமோ அந்த எழுத்து ஆதேசமாக வரும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் அ ஆ க இ இ ஆ எழுத்துக்கு சாட்ட குட்டியா பிறக்கும் இந்த ஏ எதுக்கு வரும் அப்படின்னா ஆ எழுத்து ஆ எழுத்து அது கூட ஈ எழுத்து ஈ எழுத்து இருந்தால் ஆக்கு ஆ ஈ இருந்தாலும் ஈ இருந்தாலும் ஏ வரும் அது ஆ எழுத்து பக்கத்துல ஈ எழுத்தோ ஈ எழுத்தோ இருந்தாலும் ஏதான் வரும் 2 எழுத்து சந்தினா என்ன 2 எழுத்து ஜாயின் பண்றது தேட போகுது அந்த முன்பதத்துடைய கடைசி எழுத்து ஆவோ ஆவோ இருந்தால் பின்னி சப்தத்தினுடைய முதல் எழுத்து ஈயோ ஈயோ இருந்தால் அது 2 சேரும் பொழுது சேர்ந்து மாறும் ஏவாக மாறும் அப்போ இதுக்கு என்ன சந்தி குணசந்தி ஆ இ ஆ இ சேர்ந்து ஏதான் ஆகும் ஆ இ சேர்ந்தாலும் ஏதான் ஆகும் அப்போ இப்படி வந்தா இதுக்கு குணசந்தி சேர்ந்ததுக்கு குணசந்தின்னு பேர் இப்போ ஓ எழுத்து எப்படி இருந்தா வரும் அப்படின்னா அதே ஆ இல்ல ஆ ஆவோட ஊ சேர்ந்தாலும் சரி ஆவோட ஊ சேர்ந்தாலும் ஓவுதான் வரும் அது குணசந்தியா மாறிடும் அதாவது ஆ எழுத்தோட ஊ சேர்ந்தாலும் ஆறு எழுத்தோட ஊ சேர்ந்தாலும் ஓதான் வரும் அது குணசந்தியில வரும் அப்போ முதல் பாகத்தினுடைய கடைசி எழுத்து ஆவோ ஆவோ இருந்து பின்பாகத்துடைய முதல் எழுத்து ஊவோ இருந்தால் அது 2 சேர்ந்து அந்த 2 எழுத்துக்கு ஆவும் போயிடும் அந்த ஊவும் போயிடும் எது இருக்கும் அது போயிடும் அதுக்கு பதிலாக ஓ வரும் இது குணசந்தி என்று பெயர் அப்போ ஆ இ ஏவாகும் ஆ ஈயும் ஏவாகும் ஆ இ ஏவாகும் ஆ இ ஏவாகும் குணசந்தியில அதே மாதிரி ஆ உ ஓவாகும் ஆ உ ஓவாகும் ஆ உ ஓவாகும் ஆ உ ஓவாகும் அப்படின்னு சொன்னேன் அடுத்தது எது வரும்னா ஆ இல்ல ஆ ஒரு பதத்தினுடைய கடைசி எழுத்து ஆவாவோ ஆவோ இருந்து பின்ன எழுத்து திருவாவோ எழுதோ இருந்தால் என்ன வரும் இந்த ஆ பதிலாக அருள் வரும் ஆ இருந்தாலும் அருள் வரும் ஆ இருந்தாலும் அருள் வரும் ஆ இருந்தாலும்
அருன்னு வரும். இதுவும் குணசந்தில வரும். இப்போ 3. 4வது இல்ல இல்ல ஆ முன்பாக்கக்கூடிய கடைசி எழுத்து ஆவோ ஆவோ முடிந்து பின்னாடி எழுத்து எழுத்தார் இருந்தார். இதுக்கு தீர்வு கிடையாது. அதனால இது போட்டிருக்க. அப்போ பின்னெழுத்து ஆக்கு பக்கத்துல லீவோ ஆக்கு பக்கத்துல லீவு எழுத்தோ இருந்தால் அந்த 2 எழுத்து சேர்ந்து அது பதிலாக என்ன வந்துடும்? அல் அப்படின்னு ஆயிடும். அப்போ ஆ இ சேர்ந்து ஏவாகும், ஆ உ சேர்ந்து ஓவாகும், ஆ ரு சேர்ந்து அருகாகும், ஆ ரு சேர்ந்து அல்லாகும். இந்த இதுக்கு என்ன பேரு? குணசந்தி என்று பெயர். அதாவது பாருங்க, ஆ ஆ இச்சேதாபியாம், ஆ ஆ இது ஏகாபியாம், இந்த 2களுக்கும் காட்டும். வர்ணாபியாம் எழுத்துக்களை காட்டிலும் இ இந்த 2 ஏதையோ இந்த 2 எழுத்துக்களும் பரயோகோ பரயோகனா பக்கத்தில் இருக்கும் பொழுது ஏகாரா ஏகாரமானது ஆதேசமாக வரும். அதே மாதிரி உ உ பரயோகோ பரமா இருந்தால் ஓகாரா ஓகாரமானது வரும். அதே மாதிரி பரமா இருந்தால் அர் அப்படியானது வரும். அதாவது பரமா இருந்தால் அல்லுன்னு வரும். அப்போ முதல் எழுத்து அகாரம் அர்த்தம். பின்னாடி எழுத்து ஈயோ ஊவோ ருவோ லுவோ இருந்தால் இது ஈ பரமா இருந்தால் ஏ வரும், ஊ பரமா இருந்தால் ஓ வரும், ரு பரமா இருந்தால் அரு வரும், லு பரமா இருந்தால் அல்லு வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சந்தேகம் இருக்கா? இது விகல்பம் கிடையாது இல்ல சாமி? கம்பல்சரியா நித்தியம். இது விகல்பமா சந்தி இல்லாம நான் என்ன சொல்லியிருக்கேன், நித்தியம் பதங்கள் சந்தியானதா இருந்தால் சந்தி வச்சுக்கோ, அது அனித்தியம்தான். 2 பதங்கள் சேர்த்து சொல்லலாம், பிரிச்சு சொல்லலாம். உங்க சொல்றவாறு இஷ்டம் தான். நீங்க சேர்த்து சொன்னா இப்படி வரும். நீ தனித்தனியா சொல்லிட்டு போறேன், தந்திரமா தான் சொல்லிட்டு போ, தப்பு இல்லையா? தந்திரமா சொல்லலாம். சமாசமா இருந்தால் சந்தி நித்தியம். இதே ஒரு காம்பவுண்ட் வேடா ஆக்குறீங்கன்னா அப்ப அது நித்தியம். இவா 2 பேர் சாதாரண 2 பதங்கள் சேர்த்து சந்தின்றது, சாதாரண சந்தின்றது அது அனித்தியம் தான். சந்தி சங்கீதாயன்னு அர்த்தம். நம்ம சேர்த்தால் இப்படிதான் வரும். தந்திரமா சொல்லிட்டு போறோம், தப்பு இல்லை. அப்படின்னு 2 பதம் இருக்கு. இதை சேர்த்தா என்ன ஆகும்? என்சக்தி வந்து அப்படின்னு சொல்லலாம், இத்தி அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா வக்தாவை சேர்த்து சொன்னா இத்தி அப்படின்னு ஆகும். நான் சேர்க்கல இத்தி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி சேர்த்து சொன்னா சொல்றது தப்பு இல்லை, தந்திரமா சொல்லணும். அப்ப அதனால இந்த சந்தி தான் சாதாரண சந்தின்றது அனித்தியம் தான். இஷ்டப்பட்டால் இந்த சந்தி வரும், சொல்லாம் தனி பதமாகவும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் சமாசத்துல சந்தி நித்தியம். 2 பதம் சேர்த்து ஒரே பதம் சமாசம் காமௌண்ட் வேறு. அந்த வேலை சந்தி நான் பிரிச்சு 2 தான் சொல்லிக்கிறேன் அது சொல்ல முடியாது. சமாசம் பண்ணிட்டேன்னா அது சந்தி ஆகிறதுக்கு நிச்சயம் பண்ணிதான் தரணும். சமாசம் அடையாது. ஓகேவா? புரியுதா? அதே புரிஞ்சுதா? ஓகே ஓகே. இப்போ ஒவ்வொருத்துக்கும் உதாரணம் கொடுக்குறேன். முதல்ல பக்கத்துல அது போட்டு அப்படியே எடுத்து போறேன். இருந்தா இது 2ல ஏதோ ஒண்ணு, இது 2ல ஏதோ ஒண்ணு இருந்தா சந்தியார் எடுத்து கொடுக்க சொல்றேன். தேவ பிளஸ் இந்திரா. தேவ பிளஸ் இந்திரா எப்படிதான் தேவா தேவன். அப்போ தேவு பிரிக்கிறான். அப்போ இந்திரா முதல் எழுத்து இ, தேவகலத்துல இருக்க முதல் எழுத்து
அது இந்த ரெண்டு வருஷம் இங்க ஆ இருக்கு, இங்க ஈ இருக்கு. இது ரெண்டும் இங்க சேரது சந்தியாகி இது ரெண்டும் போயிடுது. ரெண்டுத்துக்கு என்ன ஆ இருந்தா ஏ பண்ணும். அப்ப ஏவானது இந்த ஆவும் போயிடும், இந்த ஈவும் போயிடும். ஓகேவா? ஒன்று புரியுது. ஏன் ஆ என்ன சொல்றோம்? உடனே எடுத்து ஆ ஏ ஓ அரு அல்லு சொன்னாங்க. நான் எழுது ஏன் ஆ ஈ சேர்த்து ஏன் ஏதான் வரணும், ஓ வரலாமா கூடாதா அப்படின்னா அதுதான் தானம் பார்க்கணும். ஆ என்ன தானம்? கண்டஸ்தானம். அகோ விதனியான கண்டா கண்டஸ்தானம். ஈன்றது விசேஷான தாலுஸ்தானம். இப்போ இந்த இடத்துல ரெண்டு பேர் போறாங்க, வேலையை விட்டு போறாங்க. ஆண்டதும் போறது, கண்டஸ்தானத்தை ஒர்க் பண்றவனும் போறார், தாலு என்ன ஒர்க் பண்ணதோ அந்த எழுத்தும் போறது. இப்போ இதுக்கு பதிலாக ஒரு எழுத்து குண எழுத்து வரும் சொல்லிட்டு குணம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த குணம் எழுத்தியோட யார் வந்திருக்கா? ஏ வந்திருக்கு, ஓ வந்திருக்கு, அது வந்திருக்கு, அது வந்திருக்கு. 4 பேர் என்ட்ரி வந்திருக்காங்க. அப்போ இதுல இதுக்கு பதிலாக சூட்டபிளா பொண்ணு வச்சுக்கோங்க. இப்போ ஏ என்ன தானம்? ஏகை தோகோ கண்ட தாலு. ஏன்றது கண்ட தாலு தானம். ஓகாரம் ஓதோ தோகோ கண் ஓட்டம். கண்டம் பிளஸ் ஓட்டம் முதல். அது அது ஆண்டு கண்டம் மாத்திரம். இதை பத்தி கவலை வேணாம். கண்டம் இதுவும் கண்டம். இப்போ ஆ ஈ ரெண்டு எழுத்து போறது, கண்ட எழுத்தும் போறது, தாலு எழுத்தும் போறது. அதுக்கு பதிலாக ஒரு எழுத்து வரணும்னா இந்த 4 பேர்ல இந்த 7 எழுத்து என்ன இருக்கு? கண்டமாவும் இருக்கு, தாலும் இருக்கு. அதான் சூட்டா வருது. ரெண்டு இதுக்கு சூட்டா ஆறுது இதான். அப்போ இந்த ஆ ஈ போயிட்டு அதுல குணம் வருதுன்னா 7 4ல குணம் தான் சூட்டா, ரொம்ப சூட்டபிளா இருக்கிறதுனால ஏவானது வந்துடும். அப்போ ஏவு ஏ இந்திரா இவங்க தேவை தேவையா? ஓகேவா? தேவ பிளஸ் இந்திரா. தேவ எப்படி படிக்கலாம்? தேவு பிளஸ் இந்திரா ஈ பிளஸ் இந்திரா. இந்த முதல் எழுத்து ஆ, பின்னாடி இருக்கிற எழுத்து ஈ, ரெண்டும் சந்தியாகும். ஆ ஈ இருந்தா சந்தியானது வரும். சந்தியாக்கு குணவசந்தா வரும். ஏன்னா அவர் நாட்டு ஏபரமாக குணம் சொல்லியிருக்கு. இப்போ குணம் எழுத்து ஆன கண்டஸ்தானம், ஈண்டு தாலுஸ்தானம். ரெண்டு எழுத்துக்கு பதிலாக குணத்துல தாடு ஏ தான் ஒப்புமையா இருக்கு. அப்ப ஆ ஈக்கு பதிலாக ஏ வரும். ஏன்னா தேவு ஏ கிரகா. இது பிரதே தே தேவே கிரகா அப்படின்னு ரூபமானது ஆறு. ஓகேவா? ஓகே. அடுத்த உதாரணம் இதேதான். கண பிளஸ் ஈஷா. உதாரணம் கண ஆ இருக்கு, ஈஷானது ஆ ஈ கொடுத்த உதாரணம் தேவை இங்க. இப்ப கண ஈஷா கண ஆ ஈ உதாரணம் கண ஈ. அப்போ என்ன ஏதாவது அப்போ கண்ணு ஏ சா இதுக்கதே கணேஷா. அப்ப ஆ ஈக்கு தேவபதி கிரகா தேவேந்திரா, ஆபத்து ஈக்கு கணபதிகா கணேசா உதாரணம் கொடுத்துருக்காரு. இப்போ ஆ ஈ சேர்ந்தாலும் ஏதான் வரும், ஆ ஈ சேர்ந்தாலும் ஏதான் வருது. உதாரணம் 2 உதாரணம் கொடுத்து. ஓகேவா? சந்தேகம் இருக்க? மேல போலாமா? அடுத்தது ஆ ஈக்கு உதாரணம் கொடுக்குற மகா பிளஸ் ஈஷா. மகா பிளஸ் ஈஷா. இங்க ஆ இங்க இந்தா ஈ. இது ரெண்டு ஆ ஈ சேர்ந்து நேடம் ஏவா. அப்போ மத்து ஏ ஈஷா. इसके है महेंद्रा. இப்பொழுது ஆ ஈக்கு உதாரணம் மகா பிளஸ் இந்திரா. ஆ இருக்கீங்க,
இந்திரஹா இங்க ஈ இருக்கு. அப்ப அது ரெண்டு சேர்ந்தா என்ன வரும்? ஏ தான் வரும். அப்போ மக்கு ஏ இந்திரஹா மகேந்திரா அப்படின்னு உதாரணம். ஓகேவா? அடுத்தது ஆ ஈக்கு உதாரணம் வச்சிருக்க. மகாபர் ஈஷா இருக்கு, இங்க ஈ இருக்கு. ரெண்டு சேர்த்து ஏ தான் வரும். அப்போ மகேஷா இப்பதே மகாபதீஷா சேர்ந்தா இடம் மகேஷா அப்படின்னு சொல்லுவாங்க. तो मूर्त को आप प्रतीक उदाहरण देवेंद्र आप प्रतीक उदाहरण गणेश आप प्रतीक उदाहरण महेंद्र आप प्रतीक उदाहरण महेश अपने नाल उदाहरण आक परमार्क गुण उदाहरण ओके संदेह மேல போவா நாலு போங்க சுவாமி. ஓகே ஓகே சுவாமி. அடுத்தது ஆ ஆ ஊ இல்ல ஊ பரமார்த்த அப்ப என்ன வரும்? ஓதான். அதே சேம் சொல்லியா ரெண்டு தெரியும். ஆ ஆனது கண்டத்தான், ஊன்றது உபபத்மானியான ஓட்டம். இப்ப இதுக்கு இது ரெண்டு போட்டு என்ன வரும்னா ஓதான், இதுதான் கண்ட ஓட்டம், இது கண்ட ஓட்டம். அதனால ஓ குணா வருதுன்னு சொன்னா ரெண்டுத்துக்கும் சூட்டபிள் ஓ தான், அதனால ஓ வர போறோம். அது உதாரணம் ஒன்று கொடுக்குறேன். சூர்யா பிளஸ் உதயா ஆ ஊக்கு உதாரணம். சூர்யா பிளஸ் உதயா. சூர்யால கட்டி எடுத்து உதயால முதல் எடுத்து ஊ மீது என்ன இருக்கும்? இந்த ஆ சேர்ந்து கோவானது ஏன்னா ஆ கண்டஸ்தானம் ஊ கோஷஸ்தானம் ரெண்டு சேர்ந்து குணம் வருதுன்னா குணம் இருக்கிற ஓதான் கண்ட கோஷமா இருக்கிறதுனால குணம் எடுத்து வந்தோம். சூரிய உதயா இரு ஓ யோ சூரியோதயா. சூரிய உதய சூரியோதயா. திருப்பி சொல்லுங்க சுவாமி. சூரிய உதயா முதல்ல சொன்னாங்களா? கண்டஸ்தானம் ஓட்டம். இப்ப மீதி ரெண்டு போயிட்டு குணம் வருதுன்னு சொல்லிட்டா குணம் ஏன்றது கண்டத்தாலும் ஓதான் கண்ட ஓட்டம் ரெண்டு பதிலாக ஓதான் வரும். ஓ தயா சூரியோதயா. ஓகே. உதாரணத்துக்கு ஏக பிளஸ் ஏக பிளஸ் ஊனவிம்சதி ஏக பிளஸ் ஊனவிம்சதி ஏக ஏக ஊன ஊர் ரெண்டு சேர்ந்தாலும் போதான் இருக்கும். இதுக்கு என்ன இருக்கும்? ஏக ஏகோன விம்சதி. ஏகோனவிம்சதினா விம்சதினா 20, ஊனுனா குறவுன்னு அர்த்தம். ஏகவுன்னா ஒண்ணு குறவுன்னு அர்த்தம், 19 அர்த்தம். ஏகோனவிம்சதினா 19 அர்த்தம். ஏக ஊனவிம்சதி ஆ ஊசேக்கு ஓவாயிடும். ஏகு பிளஸ் ஓனவிம்சதி ஏகோனவிம்சதி. ஆ ஊ சேர்ந்தாலும் ஓதான் வருது. உதாரணம் இது ஏகோனவிம்சதி. உதாரணம் கொடுத்தது வர எங்கன்னா வந்து நம்மளே வச்சுக்கணும். ஓகேவா? மேல போவா. ஒண்ணு ஜாஸ்திக்கு என்ன சொல்றது சுவாமி?
ஊனவிம்சதினா 20க்கு 1 வரும் சார். ஏகவிம்சதிக்கு. ஓ ஏகவிம்சதி. ஓகே ஓகே. 21 டைரக்டா. அப்படியே டைரக்டா சொல்லுங்க. आ वो उदाहरण महाभ्रत तवा महा कठेता उत्तवाल मतलब आ वो उदाहरण அப்போ என்ன வரும் போதாம் அப்போ तवा वो மகோத்சவா மகாபரத் உற்சவா இங்க ஆறுக்கு உற்சவால முதல் ஊ இருக்கு. இது ரெண்டு சந்தியாகவும் போதா ஆகும். மக்கு ஓ உற்சவா மகோத்சவா அப்படின்னு ஆ ஊக்கு உதாரணம் இது. ஓகேவா? சந்தேகம் இருக்குமா? போவா போலாம் சுவாமி. மகாபரத் ஊர்மி மகா ஊர்மின ஊர் இது சேர்ந்தாலும் போதாம். மகோதி महाभ्रत ஊர்மினி ஆ ஊர்ந்து ஓ ஆயிடும். மக்கு ஓர் உர்மி மகோர்மி. இது ஆ ஊக்கு உதாரணம். ஓகேவா? ஊர்மினா அலைன்னு அர்த்தம். பெரிய அலைன்னு சொல்றேன். சுனாமி சொல்லலாமா? சுனாமி சொல்லலாமா? சுனாமி அது பெரிய சாதா அலையே பெரிய அலை சொல்லல. மகாவர்மினி. சரி. அதான் பெருசா எவ்வளவு வச்சுக்கலாம். நம்ம கால இந்த காலம் சாதாரண காலம் பெருசுது எல்லாம் பெருசு தானே. அது ரூடியா வேணா வச்சுக்கலாம். அப்படின்னா சொன்னா வச்சுக்கலாம். காமனா வந்து ரூடியா தான் சொல்ல இருக்கும். மகாவர்னா சாதா அலை காட்டிலும் பெருசான அலை. பெரிய அலை. ஓகேவா? ஏன்னா இந்த ஆறு கண்டம் மூர்த்தா இந்த ஆ பொதுவாகவே இதுல நம்ம ஷார்ட்டா அவரை போட்டிருக்கா. குண எழுத்துன்னு சொன்னா சூத்திர பிரகாரம் ஆ ஏ ஓ இதான் குண எழுத்து. ஆ ஏ ஓ இதான் குண எழுத்துன்னு வரப்போகுது. இப்போ இந்த வச்சுக்கோங்க, குண வர இடத்துல அவர் ஆவை காட்டணும். ஆறு பக்கத்து நம்ம ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு உதாரணம் கொடுத்துருக்கா. ஆனால் அத்திய எழுத்து இருந்தாலே குணம் வரும். காமன் இருக்குது. உயிர் எழுத்து இருந்தாலே வரும்னு முதல் இருக்குது. அப்புறம் சில ரூட் மாத்திரம் வரும். அச்சுனா என்ன? ஆ இ உ கு கு ஏ ஏவோ ஐ ஔ இதான் அச்சு. இந்த அச்செழுத்து பலமாக இருந்தாலே குணம் வரும்னு காமன் ரூட் சொல்லிட்டாங்க. ஆனால் அது என்ன பண்ணிட்டாங்க, சில இடத்துல இந்த ஆ ஆ சேர்ந்து தீர்க்கம் வரலாம். என்ன வரலாம்? ஆ ஆ தீர்க்கம் வரலாம். தீர்க்க சந்தி வரலாம். ஆ ஆ சேர்ந்து பூர்வ ரூபம் பருவம் வந்தா கூட வரலாம். பூர்வ ரூபம் பருவம்லாம் வரலாம். அதனால இதை பண்ணிடுவோம், தள்ளிடுவோம், வேணா விட்டுருவோம். இந்த ஏஓ ஐயோ இருக்கு பாருங்க. இந்த ஏஓ ஐயோவுக்கு
பக்கத்துல இருந்தால் விருத்தி தான் வரப்போகுது, குணம் வராது. அது தடுக்கப்படும். பின்னாடி அடுத்தது விருத்தி வீட்டில் வச்சு இந்த ஏவோ இந்த ஆவா காட்டிலும் ஏவோ ஐயவர் தான் விருத்தி வந்து சொல்ல போறேன். அப்ப அதையும் தள்ளிவிடலாம். முதல் என்ன சொல்ல புரிஞ்சுக்கணும், முதல்ல அக்காலத்து காட்டிலும் அச்சு பரமாந்தால் குணம் ரூல்ஸ் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த கொஞ்சம் குறைச்சிட்டே வரேன். எப்போனா இந்த ஆ பரமாந்தா தீர்க்க வரலாம், பூர்வ வரலாம், அந்த அறிய வர போறதுனால அதை குணமாத்த வர கிடையாது. அதனால அதையும் தள்ளிடலாம். இந்த ஏவோ ஐயோ இவைகளுக்கு பக்கத்துல இருந்தா குணம் வராது, புத்தி தான் வரும். அது இதையும் தள்ளிடலாம். மீதி இருக்கிறது 4 ஈவூர் இல்லு. அதான் ஈவூர் இல்லு எடுத்துட்டேன். இந்த ஈவூர் இல்லுல ஈ குணம் இருந்தா வரும், ஏ வர பொருந்தோம், பூக்கு ஓ வர பொருந்தோம். இந்த ரீக்கு லூக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ரீக்கு இந்த இடத்துல இல்லை, ஸ்தானமே இல்லை. பாருங்க, ஆக்கு கண்டஸ்தானம், இந்த ஆக்கு கண்டஸ்தானம் வந்துடும். ரீக்கு என்ன ஸ்தானம் இருக்கு? ஒரு ஸ்தானம் இல்லை. அப்ப குண எழுத்துல ரீ மூர்த்த ஸ்தானம், கண்டஸ்தானம். இதுக்கு சூட்டபிளான எழுத்து இதுல இல்லை. அப்போ இதுதான் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஆவை வச்சுருக்கான். இந்த ஆவை மாத்திரம் கண்டஸ்தானத்துக்கு ஆவை வச்சிருந்தேன். ஒரு சூத்திரம் பண்ணிருக்க உரன்ற பலகான். இந்த இடத்துல இது ரெண்டும் வேற வேற ஸ்தானமா இருந்தாலும் சவரணும் சொல்ல போறேன். இது இதுவும் படிச்சிருக்கோம். வேற வேற ஸ்தானம். இது என்னது? மூர்த்தா. இது தண்டஸ்தானம். இது மூர்த்தால உண்டாது, இந்த பல்ல உண்டாது. ஆனாலும் இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டா. வேற வேற ஸ்தானமா இருந்தாலும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இங்க இந்த ரீக்கு இடத்துல ரீக்கு வர இடத்துல அங்க ஆன ஆவோ ஈயோ ஊவோ வந்தா இந்த ரீக்கு பதிலாக ஆ வந்தாலோ ஈ வந்தாலோ ஊ வந்தாலோ எதுன்னு வரும். அது எது உருன்னு வரும். அப்போ ரீக்கு எழுத்து பதில ரீக்கு எழுத்து தள்ளிட்டு அந்த ரீயோட இடத்துல ஆ வந்தாலோ ஈ வந்தாலோ ஊ வந்தாலோ கூட என்ன வரும்? இரு சேர்த்துக்கோ. அரு எது உருன்னு வச்சுக்கோ அப்படின்னு. அதே மாதிரி அந்த இடத்துல ஆ வந்தாலோ ஈ வந்தாலோ ஊ வந்தாலோ இல்லுன்னு சேர்த்துக்கோங்க. இல்லு புல்லு. இப்போ இந்த ஆ ரீ சேர்றமா இல்லையா? இப்போ ஆ ரீ சேர்ந்து என்ன வர போறது? ஆறு ஸ்தானமான குணத்துல ஆதான் இருக்கு. அப்ப ஆ விட்டு வர போறது வந்துதான் ரீக்கு ஒண்ணும் இல்லையா? அந்த ரீக்கு ஆ வரதுனால கூட என்ன சேர்த்துக்கோங்க, இந்த இரு சேர்த்துக்கோன்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்றோம்? ஆறு ரெண்டு உதாரணம் விட்டேன். 16 தேவை 6 ரீக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம்? அப்போ ஸ்தானம் எழுத்து ஓட்ட ஸ்தானம் ஓவன் போட்டுட்டோம். இங்க ஆக்கு ரீக்கு பதிலாக ஆக்கு கண்டஸ்தானம் ஆ போட்டுட்டோம். ரீக்கு கூட இரு வச்சிருக்கோம். அப்ப அரு அப்படின்னு உதாரணத்துல கொடுத்துட்டேன். புரியுதா? திருப்பி சொல்லவா? திருப்பி சொல்லுங்க சாமி ஒரு வாட்டி. குண எழுத்து நம்ம என்ன சொன்னோம்? ஆ ஏ ஓத குண எழுத்து சொல்லிட்டோம். இப்ப குண எழுத்துல இந்த ஆ ஈ இருந்தா ஏ வந்து சொல்லிட்டோம், அது ஒரு முடிஞ்சிருக்கு. ஆ ஊ இருந்தா ஓ வந்து சொல்லிட்டோம், முடிஞ்சிருக்கு. இப்ப ரீக்கு இருக்கு. இந்த ரீக்கு ஆ வந்துதான் இருக்கு, அதுவும் கண்டஸ்ட் இருக்கும். ஆ ரீ சேர்ந்து வரப்போகுது, குணம் வந்து சொல்லிட்டோம். ஆ அப்ப என்ன சொன்னா ஆ ஈ சேர்ந்து ஓ வந்தது, ஏன்னா கண்டத்தாடு. ஆ ஊ சேர்ந்து கண்டோட்டம் வந்துருக்கு. இப்ப ஆ ரீ சேர்ந்தால் ஆ கண்டம், ரீங்கிறது மூர்தா. இப்ப ஆ ஏ ஓல கண்டமானா இருக்கு, மூர்தா ஸ்தானம் எதுவுமே கிடையாது. அப்ப எதுவுமே வராது அப்படின்னு பார்க்கட்டு அதான் சொல்லிட்டேன். ரீக்கு பதிலாக ரீவுடைய இடத்தில் ரீவை தள்ளிட்டு ஆவோ ஈயோ ஊவோ வந்தால் கூட இரு சேர்த்துக்கோ. ஆவோ ஈயோ ஊவோ வந்தால் இந்த ரீக்கு பதிலாக இரு வரும் அப்படின்னு ஒரு வருஷம். அதே ரீக்கு பதிலாக ஆவோ ஈயோ ஊவோ வந்தால் இல்லு வரும் கூட. அல் இல் உள் இல் உரு அப்படின்னு வரும். இப்ப இங்க ஆ ரீக்கு பதிலாக ஆக்கு பதிலாக இந்த குண எழுத்து வந்து ஆ வருஷம். ஏன்னா ஆ கண்டஸ்தானம், இது கண்டஸ்தானம். இப்போ ஏன்னா தாள் எக்ஸ்ட்ராவா இருக்கு, நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவில சேர்த்துக்குவாங்க. இப்போ ஆண்டு கண்டத்துக்கு ஆ வச்சிருக்கோம், பெருக்கு என்ன சேர்த்துட்டோம்? ஆ வச்சுனா இரு சேர்த்துட்டோம். அப்போ அப்படின்ட்டு உதாரணம் கொடுத்து அதனால என்ன பண்றேன்? ஆ இரு சேர்ந்தால்
இரு வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்தானம் இருக்கு குணத்துல, இதுக்கு ஒரு ஸ்தானம் இல்லை, அதனால இரு வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க. அது ஆகு இருக்கு பதிலாக இரு, அதனால அரு அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணம் பார்ப்போம். சப்த விஷய सप्त प्लस विषय सप्त विषय ரெண்டு சேர்த்து இதுதான் சப்த விஷய. இந்த ஆக்கு குணம் என்ன வரும்? ஏ வராது, ஏன்னா கண்ட கால் இருக்கு, இந்த கால் இல்லை, அப்ப இது வராது. ஓ இருக்குதானே, கண்டம் இருக்கு, ஓட்டம் இல்லை, இது மூர்த்தா இருக்கு, அதுவும் வராது. அப்போ ஆ வந்து எடுத்துட்டு இருக்கு வந்து இரு, இதுதான் இரு. அப்ப அது அரு சப்து அரு சப்தர் சப்தர் சப்தரிஷயா. அப்ப சப்தர்ஷயா அப்படின்னு இருக்கும். சப்த இரு சப்தர்ஷயா சப்தரிஷயா. ஓகேவா? சப்தர் விஷயா, சப்தர் கண்டேதா விஷயா பதிலாக குணம் வருதுன்னா ஆ ஏ அர் இது இல்லை, ஆ ஏவோ வராது, அருதான் வரப்போகுது. ஏன்னா ஆக்கு இருக்கு பதிலாக கூட இரு, அப்ப அரு. அப்ப சப்து அரு ஷயா சப்தர்ஷயா அப்படின்னு ரூபமானது. ரா மட்டும்தானே வந்திருக்கு சுவாமி. சப்தர் சப்தர்ஷயா அரு வரலையே, ரா மட்டும்தானே வந்திருக்கு. சப்தர்ஷயா அப்படின்னு வரும்போது ஓகே சப்து இட்டு பிளஸ் itu berdasarkan kiri syar ya dan itu tahu dengan kiri syar dari gaya oke sorry beredan itu udahan plus plus kecil இருக்கு இது பத்து இருந்தாலும் அது ஒன்று இப்பதான் மக்கர் மக்கர் ऋषि महर्षि महाप्रकृति आ परमाचारो आ சொல்றது அரு வந்துரும். அரு மக்கர் ऋषि महर्षि அந்த இருக்கு அங்க இல்ல வேற எங்க வந்துரும். சரி இதோட இப்போ ஆ வருதுன்றோம். மகா ऋषि महर्षि அது ஓகேவா? ரூக்கு ஒண்ணு சொல்லியா சாமி? ரூ ரூ அதுக்கு எதுவும் இருக்காது. அது உதாரணம் அதிக சில இடத்துல இருக்காது. புதத்துக்கு சொல்லியிருக்கோம். புதாங்க
ஆனா அதே பிரயோக சப்தம் கொடுக்கறது அதிகம் இருக்காது. அதனால துர்லபா போட்டிருக்கு. அதனால அகாராத் அகாராத் அகாரா அகாராத்வா பர் ரூகார துர்லபா. அகாராது ஆகாராத் பரா அகாரத்து காட்டிலும் ஆகாரத்து பரமா காட்டும் பரமா திருகாரா துர்லபா துர்லபா அதுதான் அது சப்தம் நிறைய கிடையாது அர்த்தம். அதனாலதான் அதான் சப்த ரிகாரா உதாரணம் அஜஹா உதாரணம் சொல்லல ஏ பரா பிபி பால் சொல்றாரு. அதே மாதிரி அஜஹா ஆபா இபா இருக்காரா சொல்லுவாங்க. இருக்காருன்னா ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நம்ம இருக்காரா அவரே உதாரணம் கொடுக்குறாங்க. கற்பனை என்னன்னா நம்மளே வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். வச்சுக்கோங்களேன். அப்படின்னு கல்பனையம்னா நம்மளே கல்பனை பண்ணி சொல்லிக்க தப்பு இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் புத்தகங்கள் இல்லாதனால சிலருக்குலாம் அதான் புத்தகங்கள் கூட சொல்ல அறியும். ஏன்னா நம்ம வேதனை ஏன்னா சப்தங்களே எவ்வளோ இருக்கு. நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வகையில 4 வேதம் இருக்கு, இதிகாசம் புராணங்கள் கல்பம் இருக்கு. அத்தனையும் பார்த்தோம் இல்லைன்னு அதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சு இல்லை கரெக்டா வச்சுக்கோ. பழக்கத்துல இல்ல இல்ல நம்ம எல்லாம் புத்தகத்துல பார்த்து நமக்கு புது சப்தமா தெரிஞ்சு இருந்தால் அப்போ குணம் இருந்தால் அப்போ ஒன்று நடக்கும். நம்ம இல்ல சொல்ல கூடாதுல்ல. ஏன்னா நம்ம ஃபுல்லா பட்டு கிடையாது. அதனால அவார்டு இருக்க இல்லன்னு சொல்லல. இருந்தால் சுத்திக்கலாம். இப்ப நம்ம கல்பனை பண்ணிக்கலாம். அது ஒரு அதே மாதிரி இது வந்தா அது வரும். இந்த சேர்ந்து அது வரும். அப்போ தவுகு திரிகாரா தவறு தவறு காரா தவறு திரிகாரா அது சேர்ந்து அது வந்துடும். குணம் வந்தா அப்போ ரிகாரத்துக்கு இன்னொரு கூட சேர்ந்து வரும். அப்ப தவ் அது காரா தவறு காரா. ஓகேவா? ஓகே. தவ பிளஸ் கிடையாது. பெரிய சொன்னதான் சொல்லுவோம். சொல்றது மட்டும் உதாரணம் இது. ஓகே சுவாமி. இப்ப இந்த மாகேஸ்வர சூத்ராணில அல்லுவசை இதுக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை இல்லையா? அது பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் இது ஓகே. இப்ப இது அருன்றது இது ஆதி அரு சேர்த்து அருன்னு எழுதி ஓகே. சந்தியா ஆகும்போது அருன்னா அரு அப்படின்னா என்ன கேட்டா அதுதான். ஆனா அங்க அது
ஆன்னு ஆரம்பிச்சு சரசர வரைக்கும் சரி சரி. இப்போ அந்நிய உதாரணம் கொடுத்துருக்க இதே மாதிரி இருக்க சொல்லலாம். உப பிளஸ் இந்திரா, அங்க ஆ ஈ சேர்ந்து ஏ வந்திருக்கு உபேந்திரா. ராம பிளஸ் இதி அங்கேயும் குணம் வந்திருக்கு ராமேதி. பரம பிளஸ் ஈஸ்வர பரமேஸ்வர. மகா பிளஸ் ஈஸ்வர மகேஸ்வர. ரமா பிளஸ் ஈஷா ரமேஷ. ஆ ஈ சேர்ந்து ஏ வந்திருக்காங்க. அப்ப ச பிளஸ் இதி சேதி. न प्लस उन्नतः इंगे ओ वंदरके न प्लस उन्नतः नोन्नतः. इत प्लस उपदेशः इतोपदेशः. इत प्लस उपदेशः इतोपदेशः. गंगा प्लस उदकं गंगोदकं. गुण प्लस उपेतं गुणोपेतं. सुलभ प्लस उपायः सुलभोपायः. राजा प्लस ऋषिः राजऋषिः. सप्त प्लस ऋषयः सप्तऋषयः. ब्रह्म प्लस ऋषिः ब्रह्म ऋषिः. कृष्ण प्लस ऋषिः कृष्णर्षिः. प्रश्न प्लस उत्तरं प्रश्नोत्तरं. परम प्लस उत्कृष्टं परमोत्कृष्टं. पर प्लस उपकारः परोपकारः. पुरुष प्लस उत्तमः पुरुषोत्तमः. प्राचीन प्लस उत्तिः प्राचीनोक्तिः. धीर प्लस उद्धतः धीरोद्धतः. परिचयस्य प्लस उद्देशः परिचयोद्देशः. जिह्वा प्लस इति जिह्वेति. न प्लस इच्छति नेच्छति. देव प्लस ऋषिः देवऋषिः. महा प्लस उद्देशः महोद्देशः. அப்படின்னு இது அன்னைக்கு உதாரணங்கள் இந்த இடத்துல சந்தேகங்களை காமிச்சிருக்காங்க. ஓகேவா? சந்தேகம் இருக்கா? பரவாயில்ல. ஓகே. குணசந்தி ஏவோ அர் அல். இதுபோல குணசந்தி இதோட முடிஞ்சிருச்சு. அப்ப குணசந்தினா ஆ இ ஆ இ சேர்ந்து ஏ வரும். ஆ இது நான் கஸ்தூரிக்கு பதில் எடுத்துக்கணும். ஈங்கிறது கஸ்தூரி பதில் எடுத்துக்கோங்க. நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஆ இ ஏ ஆ உ ஓ ஓ ஆ பிளஸ் இது அர் ஆ பிளஸ் இல்ல லு லு அல். ஆனது கஸ்தூரிக்கு ஆ ஆ என்ன எடுத்துக்கணும். ஈந்து கஸ்தூரி எடுத்துக்கணும். அதனால ஈந்து கமாயிடும். ஆ ஈந்து ஏவாயிடும். ஆ ஊதுனா ஓ ஆயிடும். ஆ ரு செஞ்சா அரு ஆகும். ஆ ரு செஞ்சா அரு ஆகும். இதுதான் இதோடைய பா. இதை வச்சு முதல்ல ஆவோ அவ வந்து ஈ இருந்தால் ஏ சொல்லுவோம். சந்தி ஆகும் குணசந்தி. இதான் வந்தா அது குணசந்தி தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. धन्यवादाः. ஓகே சார்.